எண்ண உடல்னு சொல்லுவாங்க. எண்ண உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லலாம். ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மென்டல் பாடின்னு சொல்லலாம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இதுல என்ன இருக்கும்னா, இதுதான் இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது அறிவின் பாதை, அறிவின் வாகனம். அப்போ அறிவுனா நாலேஜ், சரிங்களா? அப்போ நாலேஜ் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணுமோ அந்த நாலேஜ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தொழில் செய்கிறோம், அதுக்கான வேலை செய்கிறோம், அதுக்கான நாலேஜ் நம்ம எடுத்தால் தான் நம்ம தொழிலை செய்ய முடியும், இல்லை வேலையில் போய் சேர முடியும். இது ஒரு பக்கம். அப்புறம் குடும்பத்துக்குன்னு குடும்பத்து உறவுகளோட எப்படி பேசணும், பழகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லணும், சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் அறிவு தான். இந்த அறிவு இப்போ இது ரெண்டு மட்டும் தான் வச்சிருக்கோம். ஆனால் இதை தாண்டி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போ என்னுடைய தொழிலை தாண்டி நான் வேற எதையுமே யோசிக்கல, என்னுடைய வேலையை தாண்டி நான் எதையும் எந்த அறிவையும் நான் சேகரித்து வைக்கல அப்படின்னா, இந்த அறிவு மைய கோஷம், இந்த வந்து விஞ்ஞான மைய கோஷம் என்பது வளர்ச்சி அடைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ எனக்கு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு நாங்கள் பாருங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களோட வேலை தொழில் சம்பந்தமான அறிவு மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. பிற அறிவுகள், மற்றது பற்றி, நம்ம உடலை பற்றியான அறிவு, மனதை பற்றியான அறிவு, ஆன்மீக பற்றியான அறிவு, ஆன்மா பற்றியான அறிவு, கனவு பற்றியான அறிவு, இல்லை வந்து ஏதாவது விஞ்ஞானம் பற்றியான அறிவு, ஏதாவது கண்டுபிடிப்பு பற்றியான அறிவு, இல்லை ஏதாவது புத்தகங்களை படிப்பது, நிறைய அறிவுகள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிற விஷயங்கள், பிற நாலேஜஸ் எல்லாம் நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆன்மா வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு நிலை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எல்லாமே வந்து டோட்டலாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட முடியும். என்னோடது மட்டும்தான் நான் படிப்பேன், என்னோடது மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த விஞ்ஞானமய கோஷம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுடைய எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன அறிவுகள்லாம் சேகரிக்க முடியுமோ, அது குழந்தைகளானாலும், பெண்களானாலும், ஆண்களானாலும், வயதானவர்களானாலும், எதையாவது ஒன்று தேடிக்கொண்டே, எதையாவது ஒன்று ஆராய்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, எதையாவது ஒன்று படித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த விஞ்ஞானமய கோஷம் வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும்.